ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது இந்த பேக் போடுறோம் இல்லைங்களா, அதோட ஒயர் சின்ன சின்ன பிட்டுங்க சொருவின பிறகு இந்த பிட்டுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு மாலை மாதிரி பண்ணலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து சாதாரண நாட் போடுறோம் இல்லையா, இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி பிட்டு ஒயருங்க. ஒரே கலரில் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய கலர் இருந்தாலும் கதம்ப மாலை மாதிரி பண்ணலாம். ஒயிட் இருந்தாக்கா ஒயிட்டில் கீழே வந்து இந்த டியூப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சும் போடலாம். வெறுமனவும் போடலாம், இல்லை இது போல் டியூப்பு. நான் வந்து பிளாக் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட்டு பிட் ஒயர் இருந்ததுனாக்கா அதில் ரெட் கலர் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா பழமல்லி மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா க்ரீன் வச்சிங்கனாக்கா மல்லிகைப்பூ செடியாக மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா, அது போல் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி டியூப் எடுத்துக்கினேன். இந்த பிட்டு ஒயருங்க கூட போட்ட மீதி ஒயரு, அதுக்கப்புறம் சிசரு கட் பண்ணுறதுக்கு, ஊசி. நான் வந்து தங்கூசி எடுத்துருக்கேன், மணி கோக்கிற ஒயர் தான். இல்லை டொயின் நூல் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஒயர் வந்து அளவு வந்து இது கரெக்டாக இருக்கணும்னு அளவு கிடையாது. ஏன்னா நம்ம சைடில் வந்து அதை கட் பண்ணிட்டு போகிறோம். இது போல் ரெண்டாக மடிச்சுக்கணும். சாதா நாட் போடுறோம் இல்லைங்களா பேக்குக்கு, அதே நாட்டு தான். சின்ன ஏதோ போட்ட ஒயரில் புதுசாக கற்றுக்கிறவங்களாம் நாட் போட்டு கற்றுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த கீழே ஒயர் மேலே மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயர் வந்து இது உள்ள சொருவி விட்டுரும். அது அன்னிவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கட் பண்ண போகிறோம். சாதாரண நாட்டு தான். பாருங்கள், இன்னொன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். இந்த கலரு நான் நிறைய கூட போட்டதெல்லாம் அதில் மீதி இருக்குது இல்லையா, நான் அந்த ஒயர்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு மாலை மாதிரி பண்ணி விட்டுறேன். மாட்டி விட்டுட்டு, இந்த முன்னாடி போட்ட ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதில் கீழ்ப்பக்கம் இருக்கிறத வந்து இப்படி மேலே போட்டுடணும். கிராஸில் வந்த ஒயர் மேலே இப்படி மேலே போட்டு, இந்த கிராஸில் வந்தது அடிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த அடியில் பள்ளமாக இருக்கிற பகுதி வந்து இந்த மேலே இதில் வந்து சொருவி விட்டுடணும். நல்ல பக்கமும் அதை டைட்டாக இழுத்து விட்டுடணும். இந்த மாதிரி போட்டோம் இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணணும், இது போல் கிராஸை கட் பண்ணால் அழகாக இருக்கும். கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டுட்டு இங்கே கிராஸ் பண்ணணும். நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம் சைடில். ஆனால் 4 பக்கமும் ஒரே அளவு வர மாதிரி கட் பண்ணணும். டியூப் வந்து நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிடலாம். இது பாருங்கள், கிராஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஊசியில் நூல் மாதிரி கொடுத்துடணும். நான் வந்து ஒயர் வச்சுருக்கேன். இந்த கீழ்ப்பக்கத்துலேருந்து கீழே வந்து குத்திட்டு, இந்த சென்டர் ஹோல்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, பள்ளம் மாதிரி, அதில் ஊசி வரணும். பாருங்கள், குத்திட்டேன் இல்லைங்களா, கீழே வந்து முடி போட்டுக்கணும் முனையில். இந்த சென்டரில் ஊசி வந்துருக்கு, பிடிச்சி அப்படியே இழுத்துடணும். பாருங்கள், இது போல் எல்லா கலர்லேயும் நான் பூ போட்டு சைட்லலாம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பூ கோத்துட்டேன் இல்லைங்களா, அதில் பூ கோத்த பிறகு அப்படியே கூட எல்லா பூவும் கோக்கலாம். டியூப் வச்சா நடுப்புற அழகாக இருக்கும்ட்டு நான் டியூப் ஒயர் மீதி இருந்தது, அதை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் எல்லா இதையும் நம்ம கோத்துடலாம். பாருங்கள், இது போல் கோத்து முடிச்சிட்டேன். இதை வந்து நீங்கள் நீட்டாக தோரணம் மாதிரியும் விடலாம். இது போல் வாசப்படிக்கு கட்டுறோம் இல்லைங்களா,
அது போல் தோரணம் மாதிரி பண்ணலாம். இல்லை மாலை மாதிரி இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து ஒரு 4-5 இது வைக்கலாம். நீங்கள் டியூப் ஒயருக்கு பதில் மணிங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, டிசைனில் மணிங்க, திலக மணி, பெரிய உருளை மணி, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட வைக்கலாம். இல்லை சாலி மணியை கட் பண்ணிட்டு கூட அதையும் வைக்கலாம். எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் சின்ன சைஸில் உங்களுக்கு மாலை மாதிரி பண்ணி காமிச்சேன். அந்த வேஸ்ட்டாக போகிற பேகு போட்டு வேஸ்ட்டாக போகிற ஒயரில் சின்ன சின்ன பிட்டுங்களே நம்மளுக்கு இது போதும் இதை செய்யறதுக்கு. இது மாதிரி வரும் பாருங்கள். இது போல் செஞ்சு வீட்டை அழகுப்படுத்துங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய கிராஃப்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். மணியும் வைக்கலாம் டியூபுக்கு பதில். இல்லைனாக்கா நீங்கள் ஒரே கலர் டியூப்பு பேக் போட்டிங்கன்னா அது கூட பண்ணலாம். நான் நிறைய பேக் போட்டிருப்பேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.